ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில ஆள்சேர்ப்பு நிலையம் அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டிருக்காங்க. அது என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு சங்கத்தினுடைய பதிவாளர் கட்டுப்பாட்டில் இருக்கிற சென்னையை தலைமையிடமாக கொண்ட மாநில தலைமை கூட்டுறவு வங்கியில் வித்தியாசமாக ஒரு 50 வேக்கண்ட் எடுக்க போகிறாங்க. என்ன பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதவியாளர் பணிக்கு இப்போ நேரடி நியமனம் மூலமா ஆள் சேர்ப்பு நடக்க போகுது. அந்த நோட்டிஃபிகேஷன் 12/12/2025 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம், என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பொது சேவை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோஆப்ரேட்டிவ் SRB.in இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 02/2025. நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 11/12/2025 அன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/12/2025 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த அப்ளிகேஷனுடைய க்ளோஸ் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/12/2025 சாயந்தரம் 5:45 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நோட்டிஃபிகேஷனில் போய்ட்டு பார்க்கலாம். மாநில ஆள் சேர்ப்பு நிலையம் சென்னை இதிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கூட்டுறவு சங்கத்தினுடைய நோட்டிஃபிகேஷன் இது. அறிவிக்கை எண் பார்த்தீங்கன்னா 2/2025, நாள் 11/12/2025 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியில் காலியாக உள்ள 50 உதவியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலமாக நிரப்புவதற்கான இந்திய குடியுரிமையுடைய கீழ்காணும் தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் இந்த வெப்சைட் மூலமா பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் 31/12/2025 அன்று பிற்பகல் 5:45 மணி வரை வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் முக்கியமான தேதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அறிவிக்கை நாள் 11/12/2025 இணைய வழியாக, அதாவது ஆன்லைனில் இருந்து என்றைக்கு நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/12/2025 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. இதனுடைய க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 31/12/2025 சாயந்தரம் 5:45 மணிக்கு க்ளோஸ் ஆகுது. எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் பார்த்தீங்கன்னா 24/1/2026 காலையில் 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் நடைபெறும்னு சொல்லியிருக்கிறாங்க. பதவி மற்றும் காலி பணியிடம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதவியின் பெயர் உதவியாளர், அதாவது அசிஸ்டண்ட் இல்லைங்களா, அந்த பணியிடத்துக்கு நிரப்ப போகிறாங்க. இது நிறுவனத்தினுடைய பெயர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி. மொத்த காலி இடம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50. இதனுடைய சேலரி பே ஆஃப் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 32,020 96,210 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அறிவிக்கப்பட்ட காலி பணியிட எண்ணிக்கை தற்காலிகமானது தான் மற்றும் மூலச்சான்று சரிபார்த்தலுக்கு அனுமதிக்கப்படும் விண்ணப்பதாரர்களின் பட்டியல் வெளியிடுவதற்கு முன்னர் வரை மாற்றத்திற்குரியதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த 50 பணியிடம் பார்த்தீங்கன்னா கூடுறதுக்கும் இல்லை குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. இதை பற்றின ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் எப்படி ஆன்லைனில் பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் போட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம பொது சேவை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.